உன்னில் என்னை தேடுகிறேன். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற குரல் ஒலிக்க, தன் கழுத்தில் ஏறிய மாங்கல்யத்தில் பார்வையை பதித்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு மாங்கல்யத்தில் விழுந்தது. அடுத்த துளி உருண்டு மூன்றாவது முடிச்சிட்டு கொண்டிருந்தவனின் கைகளில் விழ, மாங்கல்யத்தில் விழுந்த துளியைக் கண்டே பல்லை கடித்தவன் இதில் இன்னும் ஆத்திரம் தலைக்கேற, ஏற்கனவே இருந்த கோபத்திற்கு இது எரிகின்ற தீயில் எண்ணெய் விட்டது போல் இருக்க, அவள் காதோரம் குனிந்து தன் வேக மூச்சோடு, நீ ஏண்டி அலற, நான் தான் அழணும் என்றான். வார்த்தைகளை கடித்து துப்பி அவன் பேச்சுக்கு எந்த எதிர்வினையும் காட்டாது அமர்ந்திருந்தவள் மெல்ல தலை நிமிர, அங்கு டிஜிட்டல் பேனரில் மணமக்கள் பெயர்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. முதலில் விஹான் வெட்ஸ் ஆருஷா என்றும் பல வண்ணங்களில் அழகிய வடிவங்களில், அடுத்து சிறு இடைவெளி விட்டு அரவிந்த் வெட்ஸ் பூர்ணிதா என்றும் அதேபோல் ஒளிர்ந்தது. மெல்ல தன் பார்வையை திருப்பியவள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த தன் பாட்டியை பார்த்தாள். உனக்கும் எனக்கும் இவனை கண்டாலே பிடிக்காது. இப்போ இவன் என் வாழ்க்கையில் வருவதற்கு நீயே காரணமாகிட்டியே என மனதிற்குள் புலம்பியபடி, அதே நேரம் அவனின் பார்வையும் அவரைதான் பார்த்து கொண்டிருந்தது. ஒரே நாளில் எல்லாம் தலைகீழாக மாறி இவள் என் வாழ்க்கையில் வர நீதானே காரணம் என்ற நினைப்போடு இருவரும் இந்த விஷயத்தில் மட்டும் ஒற்றுமையாக ஒருவரையே பார்த்திருந்தனர். அதே நேரம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற சத்தம் கேட்க, இருவரின் கவனமும் இடப்பக்கம் இருக்கும் மேடையை நோக்கி திரும்பியது. அங்கு அரவிந்த் முகம் கொள்ளா புன்னகையோடும் மனநிறைவோடும் தன் மனதிற்கு இனியவளின் கழுத்தில் மாங்கல்யத்தை பூட்ட, அதை சந்தோஷமும் வெட்கமும் போட்டி போடும் முகத்தோடு தலை வணங்கி ஏற்று கொண்டிருந்தாள் பூர்ணிதா. அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பை கண்டவளுக்கு அவளுக்காக இந்த முடிவிற்கு வந்தது சரியே என்று தோன்றியது. அப்பொழுது மூன்றாவது முடிச்ச அரவிந்தனின் தங்கை அமலாயிட, சற்றென்று திரும்பி தன் பின்னால் நின்றிருந்த விஹானின் தங்கையின் மேல் பார்வையை பதிக்க, அவளின் பார்வை சென்ற திசையை திரும்பி பார்க்காமலேயே உணர்ந்தவன் மெல்ல அவள் புறமாக சரிந்து, நான் தாண்டி உனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன் என்றான். அதற்கும் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராது போக, கொழுப்பு உடம்பெல்லாம் கொழுப்பு என தனக்குள் முணுமுணுத்தபடி நிமிர்ந்தவனின் பார்வையில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த லட்சுமி அம்மாள் விழ, அவரையே ஒரு நொடி கூர்ந்து பார்த்தவனுக்கு ஏனோ அவர் தன்னை கண்டு புன்னகைப்பது போலவும் அதை மறைப்பதைப் போலவும் தோன்றியது. சரியாக அதே நேரம் ஐயர் அழைக்கவும் அவர் புறம் தன் கவனத்தை திருப்பினான். அடுத்து அவர் ஒரு சடங்காக சொல்ல சொல்ல எந்த உணர்வும் வெளிக்காட்டாத முகத்துடன் இருவரும் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இவர்களுக்கு நேர் மாறாக அடுத்திருந்த மேடையில் சிறு சிறு சீண்டல்களும் முகம் முழுவதும் புன்னகையுமாக செய்து கொண்டிருந்தனர் அரவிந்தும் பூர்ணிதாவும். இவை எதுவும் ஆருவை பாதிக்கவில்லை. ஏதோ கீ கொடுத்த பொம்மை போல சொல்வதை செய்து கொண்டிருந்தவள் மறந்தும் அருகில் இருந்தவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அப்பொழுது மேடை ஏறி வந்த நந்தன் அவள் அருகில் ஒரு காலை மடக்கி ஆருவின் முன் மண்டியிட்டு தன் சட்டை பையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவள் நெற்றியில் பூற்றிருந்த வேர்வையை மெல்ல ஒற்றி எடுத்தபடியே, ஆரு, முகத்தை இப்படி வைக்காதடா, ஃபோட்டோவில் டல்லா தெரியும், கெஸ்ட் எல்லாம் அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க என்றான். அதுவரை கூட கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவளுக்கு நந்தன் வந்து பேசவும் கண்கள் கலங்கி போக, மெல்ல அவன் முகத்தை கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்து பார்க்க, ஹே சி, என்ன இது என கடிந்து கொண்டவனை கண்டு, அத்தான் என்றாள் அழுகை குரலில். சிறு பிள்ளை போல உதடு பிதுக்கி அழுகும் தன் மாமன் மகளை அந்த நிலையில் காண சகிக்காதவன், கண்ணம்மா வேண்டாம்டா என தேற்றி கொண்டு இருக்க, அடடா அடடா, என்ன ஒரு கொஞ்சல், போடி, இனி நந்து அத்தான் எனக்குத்தான், உனக்குத்தான் புது அத்தான் வந்தாச்சு இல்லை, அவரை போய் கொஞ்சு என்றாள் வேண்டுமென்றே வம்பிழுக்கும் விதமாக. ஆர்ஷுவின் தங்கை ஆதிரா. அதுவரை அழுது கொண்டிருந்தவள் சட்டென்று தன் தங்கையை திரும்பி முறைத்து, அப்படியே ஓடிடு எனவும், ஆறு ஃபார்முக்கு வந்துவிட்டாள் என்பதை புரிந்து கொண்ட நந்து இருவரையும் கண்டு தன் வழக்கமான புன்னகையை சிந்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இந்த உரையாடல்கள் அனைத்தும் மெதுவாக நடைபெற்றதால் மற்றவர்களுக்கு கேட்காமல் போக, ஆனால் அருகில் அமர்ந்திருந்தவனுக்கு தெளிவாக கேட்டது. இவையெல்லாம் ஏற்கனவே கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தவனின் மனதில் தீ மூட்ட, எப்போது வெடித்து சிதறுமோ இந்த எரிமலை என்பது போல அமர்ந்திருந்தான். அனைவரிடமும் ஆசீர்வாங்க சொல்ல, முதலில் வீட்டின் பெரியவரான லட்சுமி அம்மாளிடம் வாங்க சொல்ல, அவரை முறைத்து கொண்டே சென்று பாதம் தொட்டு நிமிர்ந்தாள் ஆரு. விஹானோ ஒரு விலங்க பார்வையை அவர் மேல் பதிய விட்டு அதையே செய்தான். ஆனால் இதையெல்லாம் கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் தன் பேர குழந்தைகளை மனதார ஆசிர்வதித்தார் அவர். அடுத்து விஹானின் பெற்றவர்கள் ஜெயந்தன் மைதிலி காலில் விழுந்து ஆசீர் பெற்றனர். இருவரையும் மனமாற வாழ்த்தியவர்கள் அடுத்து இருந்தவர்களை கை காட்ட மணமக்கள் அங்கு நகர்ந்தனர்.
ஆருஷாவின் பெற்றோர்களான மனோரஞ்சன் அகல்யாவிடம் செல்ல, அவர்களோ பெரியவங்க கிட்ட முதலில் வாங்குங்க என தன் அருகில் நின்றிருந்த தன் அண்ணியை கை காட்டினார் ரஞ்சன். அவரை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்த விஹான் அவர்களிடம் சென்று முதலில் ஆசி வாங்கினான். அவர்களும் மனதார வாழ்த்தி தங்களின் செல்ல மகளையும் மருமகளையும் ஆசீர்வதித்தனர். அடுத்து ஆருஷாவின் பெற்றோர்களிடமும் ஆசி பெற்றதும் ஆரு அங்கு நின்றிருந்த தன் அத்தையும் நந்தனின் தாயுமான அருணா மற்றும் அவர் கணவர் முரளியிடம் செல்ல, அவள் எங்கு செல்கிறார் என்று தெரிந்தும் அங்கு செல்லாமல் அசையாமல் நின்றிருந்தான் விஹான். தன்னோடு அவன் வராததைக் கண்டு பல்லை கடித்தவள், இந்த நெட்டையன் அடங்கவே மாட்டான் என பல்லை கடித்தாள். மணமேடையில் அமர்ந்திருந்ததிலிருந்து இவர்கள் இருவரையும், முக்கியமாக விஹானையே ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டிருந்த ஜெய்யின் பார்வையை கண்டு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டே சென்று ஆசி வாங்கினான் விஹான். சரியாக தான் குனியவும் தன்னோடு சேர்ந்து ஆசி வாங்கியவனை கண்டு உள்ளுக்குள் வியந்தாலும் வெளியில் காட்டி கொள்ளாத ஆருஷா போலவே ஆரம்பத்தில் இருந்து பொங்கும் கோபத்தை நிச்சயமாக தன் தந்தையின் பார்வை தன் மேல்தான் இருக்கும் என்று தெரிந்தே அமைதி காத்தான். அவன் தன்னிடம் தனியாக மாட்டும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான் விஹான். அடுத்து இவர்களைப் போலவே அரவிந்த் மற்றும் பூர்ணிதா ஒவ்வொருவராக ஆசி வாங்கினர். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமாக அவர்கள் யாரிடமும் கோபமோ குறையோ இல்லாமல் அனைவரிடமும் அன்போடும் சந்தோஷத்தோடும் ஆசி பெற்றனர். அனைத்து சடங்குகளும் முடிந்து மணமக்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல ஏற்பாடு நடந்து முதலில் மணமகன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதால் இரு ஜோடிகளும் அவரவர் வீடுகளுக்கு பிரிந்து சென்றது. அங்கு தான் அருந்திய பாலை அருந்த மாட்டேன் என அவளுக்கே தெரியாமல் விஹான் பழி தீர்க்க அதை ஆதிரா பார்த்து கொண்டிருந்தாள். மண்டபத்தில் இருந்து வீட்டிற்கு கிளம்புகையில் விஹான், ஆருஷா ஒரு காரிலும் மற்றவர்கள் வேறு காரிலும் பயணத்தை தொடங்க, அதில் விஹானின் காரை அவனின் தங்கை புதிஷாவின் கணவன் திலீப் செலுத்த அருகில் பூஷிதா அமர்ந்து கொண்டாள். முதலில் ஆறு அமர்ந்ததும் அடுத்து விஹான் அமர்கையில் அவளை உரசி கொண்டு அமரவும் பட்டென்று தள்ளி அமர்ந்தவளை கண்டவன், அடடா பெரிய உலக அழகி, இவளை உரசுறதுக்காகவே நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம் என மனதிற்குள் வருத்தி எடுத்து கொண்டிருந்தான். அவனை மேலும் வெறியேற்றும்படி, விஹான், நாங்கள் பின்னால் திரும்ப மாட்டோம் ஸோ எனவும், ஐயோ இவன் வேற என நினைத்தவன் ஒரு இதழ் புரியாத புன்னகையை மட்டும் பதிலாக தந்தான். ஆறு விஹான் அருகில் அமர்ந்ததும் தன் பார்வையை வெளிப்பக்கம் திருப்பியவள் தான் அதன் பின் யாரையும் பார்க்கவே இல்லை. விஹான் தன் கையில் இருந்த மொபைலை உலகம் என்பது போல அதிலேயே மூழ்கிவிட்டான். வீட்டை நெருங்க இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கும்போது திலக்கின் மொபைல் ஒலிக்க அதை ஆன் செய்தவன், சொல்லு புனித் என்றான் அடங்கிய குரலில் சங்கட்டமாக. திலக்கின் வார்த்தை காதில் விழுந்ததும் தன் பார்வையை ரியர்வியூ கண்ணாடியில் பதித்த விஹான் திலக்கின் முகத்தையே பார்த்திருந்தான். முடிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் என்றவன் பொறுமை இழந்து புனித் என்றான் பல்லை கடித்தபடி. மொபைலை அணைத்து சட்டை பையில் வைத்தவன் எதிரில் இருந்த கண்ணாடியில் விஹானை பார்க்க, அதே நேரம் அவனும் திலக்கை தான் பார்த்து கொண்டிருந்தான். விஹானுக்கு நன்றாக புரிந்தது அவன் என்ன கேட்டு இருப்பான் என்று. இருந்தும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமர்ந்திருந்தவனின் பார்வை ஒரு முறை ஆருவை தொட்டு மீண்டது. இவை அனைத்தையும் பூஷிதா சங்கடமான முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். என்றால் ஆருவோ இவை எதையுமே கவனிக்காமல் அமர்ந்திருந்தாள். விஹான் எதுவும் கூறவில்லை என்றாலும் அவனின் அந்த கூரான பார்வையே திலக்கை கலவரப்படுத்தியது. அதன் பின் வீட்டிற்கு சென்று இறங்கும் வரை குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதியே தொடர்ந்தது. மணமக்களை முதலில் ஆரத்தி எடுத்து அழைத்து சென்று முதல் பூஜை அறையில் ஆருஷா கையால் விளக்கேற்ற வைத்தனர். பின் ஹாலில் இருவரையும் அமர வைத்து பால் பழம் கொடுக்க, விஹான் பாலை ஒரு வாய் அருந்திவிட்டு அவளிடம் நீட்ட, அவளோ அதை வாங்காமல் விஹானின் தாயை பார்த்து வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தாள். அவரோ ஏன்மா குடி எனவும், சி கருமம் என்றாலே பார்க்கலாம். இதை கேட்டு பல்லை கடித்தவள், நான் குடித்தது உனக்கு கர்மமாடி என பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு பெண்மணி வரவும் ஆருவை அவருக்கு அறிமுகப்படுத்த மைத்திலை அழைத்து செல்ல, தன் கையில் இருந்த பழத்தை உரித்து வாய்க்குள் விட்டு எச்சிப்படுத்தி விட்டு ஒன்றும் தெரியாதவனைப் போல அமர்ந்து கொண்டான். மைதிலி ஆருவை மீண்டும் கொண்டு வந்து அமர வைக்கவும் அவரிடம் பழத்தை நீட்டி, இந்தாங்கம்மா உங்கள் செல்ல மருமகளையே முதலில் சாப்பிட சொல்லுங்க என்றான். மகன் சொன்னதை கேட்டு அப்பாவியாக சந்தோஷித்தவர், வாங்கிக்கோடா என்றார் ஆருவை பார்த்து. இது என்ன புதிதாக என்பது போல ஒரு சந்தேக பார்வையை அவன் மேல் செலுத்தியபடியே அவனிடம் இருந்து வாங்கி கொண்டாள் ஆரு.